ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த ரோஸ் மாதிரியே தான் இந்த கூடை நான் பின்னியிருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் ரோஸ் கம்மியாக இருக்கிறதுனால மறு கூடை இதை போட்டிருக்கேன் பாருங்கள். மறு சின்ன கூடை ஒன்று இந்த ரோஸில் போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரோஸில் போட்டிருக்கேன் சின்ன கூடை. அது டீப்பு வச்சு போடுற மாதிரி இருக்கேன். இங்கே பாருங்கள். இந்த ரோஸ் மாதிரியே இருக்குன்னு தான் இந்த ரோஸ் நான் பின்னியிருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கூடையை பாருங்கள். இதுக்கு நான் 10 அடி வெட்டியிருந்தேன். 10 அடியில் உங்களுக்கு பச்சை கரெக்டாக பச்சை கோடு கரெக்டாக இருக்குது. பச்சை வயிறு ஒண்டியும் இது கொஞ்சம் அரை இன்ச்சு குறைச்சிக்க, அரை அடி குறைச்சிக்கங்க. குறைச்சிங்கன்னா சரியாக வரும். 1 2 3 4 5 6 7 ரோஸ் இருக்குது. இதேமாரி பெரிய ரோஸுன்னு இதேமாரி ரோஸு நான் பார்த்துருக்கேன். நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பெரிய ரோஸு. அதேமாரி தான் இந்த பட்டு ரோஜா அழகாக இருக்குன்னுட்டு இதேமாரி நான் போட்டிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பட்டு ரோஜா மாதிரியே இருக்குது பாருங்கள். இது இரு கலர் பட்டு ரோஜா, அதுமாரி இரு கலர் ரோஸும் இருக்குது. அதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். அடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஆனால் இந்த சைடில் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரியும் கொஞ்சம் குறுவலாகவும் வாய் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி வந்திருக்கு. இந்த காதை பாருங்கள். இந்த காது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் இந்த காது நான் போட்டிருக்கிறேன். சாமந்தி பூ கூடைன்னு அந்த கூடையில் இந்த காது போட்டிருக்கேன். இந்த காது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பட்டையாக இருக்கும். அது முறுக்கு காதுலேயே பட்டை காது இது. அது டபுள் செயின் காதுன்னு நான் போட்டிருக்கேன். அது அந்த காதில் இந்த ஒரு சைடில் ஒரு இது மாற்றி வரும். இங்கே பாருங்கள். நீங்கள் மாறாமல் பின்னணுன்னா இதே பச்சை இங்கே வரணுன்னா இந்த இடத்துல கோக்கும் போது முன்னாடி இந்த பச்சையை கோத்து பின்னிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் வெள்ளையை கோக்கணும். அதே மாதிரியே வாட்டத்தில் இந்த பச்சையை இங்கே ஓரத்தில் கோக்கணும். நான் அந்த இதில் ஒன்று மாற்றி கோத்ததுனால கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த காதில் எல்லோரும் பார்த்துருக்காங்க, அழகாக இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க. நீங்கள் இந்தமாரி காது வேணும்னாக்கா நீங்கள் அந்த இதை போட்டு பாருங்கள். அந்த வீடியோவை சாமந்தி பூ கூடன்னு நான் போட்டிருப்பேன். அதில் நீல கலரும் சந்தன கலரும் கலந்த மாதிரி இருக்கும் அந்த கூடை. அதில் தான் இந்த காது போட்டிருக்கேன். இந்த காது சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள். பஞ்சு போல் இருக்கும். கையில் குத்தாது. அழகாக பட்டையாக இருக்கும். அந்த இதில் நான் சொன்ன மாதிரி இந்த பச்சை இங்கே வரணுன்னா இந்த ஓரத்துலேயே வரணுன்னா பச்சை இந்த சைடில் வைங்க, வெள்ளையை இந்த சைடு வைங்க. எந்த கலர் வைக்கிறீங்களோ அந்த கலர் முன்னாடி வரணுன்னா முன்னாடி இதில் சொருகணும். அந்த வீடியோவில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அந்தமாரி சொருவி போடுங்க. இந்த காது நல்லாயிருக்கு. இந்த கூடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல டிசைன்லாம் நான் போட இருக்கிறேன், பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 2 வீடியோவாக நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ரோஸ் கூடை போடலான்னு இருக்கிறேன். 2 கலர் ரோஸு. அதுக்கு ஒயர் 10 அடி வெட்டியிருக்கிறேன். 10 அடியில் 20 ரோஸ் ஒயரு, வெள்ளை ஒயரு 10, மொத்தம் 30 ஒயர் வெட்டியிருக்கிறேன். 30ம் 12 அடி போட்டிருக்கேன். 1 2 3 4 5 10 11 12 போட்டிருக்கேன். நடு சென்ட்ரலில் ரோஸு, இந்தாண்ட 2 வெள்ளை, இந்தாண்ட 2 வெள்ளை, ஓரத்தில் 2 ரோஸு, இந்த ஓரத்தில் 2 ரோஸு. அதேமாரி இங்கே 4, இங்கே 2, ஓரத்தில் 2 ரோஸு. அதேமாரி தான் வரிசைலாம் போட்டு வரணும். பார்த்துக்கோங்க. மொத்தம் 30 ஒயரு, 24 ஒயர் போட்டு கிரீம் பிஸ்கட் கூடன்னு நான் போட்டிருக்கேன். அதில் அடியிலேருந்து போட்டிருக்கேன். அடி எப்படி பின்னுறதுங்கிறத போட்டிருக்கேன். அதை பார்த்து நான் போடுங்க. அப்படி இல்லைன்னா இதை அப்படியே வரிசைலாம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே போடுங்க. எப்படி நான் போட்டிருக்கணும் அப்படியே போடுங்க. நான் முன்னாடி சென்டரில் 4 ரோஸ் பின்னிக்கணும். அப்புறம் 2 வெள்ளை, கீழே 2 வெள்ளை, ஓரத்தில் 2 ரோஸு. ஆக மொத்தம் 12 ஒயர் 12 அடியும் பின்னிக்கணும். பின்னிக்கிட்டு
சுத்து ஒயர் வந்து 6க்கு ஒரு ஒயர் வைக்கணும். சுத்து ஒயர் இல்லை, 4க்கு ஒரு ஒயர் வைப்போம். அதேமாரி 6க்கு ஒரு ஒயர் பின்னணும். கிரீம் பிஸ்கட் கூடையில் நான் அந்தமாரி பின்னிருக்கிறேன். அதை பார்த்துக்குங்க. இப்போ இதையும் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து இந்த அளந்து விட்டுட்டு அதுலேருந்து நம்ம வந்து இந்த 6 வரைக்கும் நம்ம பின்னணும். இதை பாருங்கள், பச்சை வயிறு எடுத்துருக்குறேன். பச்சை வயிறை எடுத்து அளந்து விட்டுக்கிறேன். இதுலேருந்து அளந்து முனையிலே சுற்றிக்கங்க. இதில் வந்து 6 நாட்டு போடணும். 1 போட்டிருக்கேன். பத்து அடி வெட்டியிருக்கிறேன். 10 அடி வெட்டி 12 வருஷம் அடி போட்டிருக்கேன். 6 நாட்டு பின்னிட்டேன் பாருங்கள். 6 நாட்டு பின்னிட்டு இதை அப்படியே சமமாக எடுத்து ஒரு இது வெட்டி விட்டுணும். வெட்டி விட்டுட்டு அதே இப்படி அளந்து இப்படி அளந்துக்கிட்டு இதை மடக்கிக்கிட்டு அதேமாரி மறுபடியும் 6 போட்டுக்கணும். அதேமாரி வெட்டி விட்டு 6 நாட்டு ஒரு ஒயருக்கு 6 நாட்டு பின்னிட்டு சுற்றிரும் பின்னிட்டு வரணும். பின்னிட்டு வந்ததுக்கப்புறம் இடையில வெட்டி விட்ட ஒயரில் ஒன்று பின்னணும். பின்னிட்டு 2 சேர்த்து பின்னணும். 2 சேர்த்து பின்னும் போது காட்டுறேன். இங்கே பாருங்கள், 4 பின்னிருக்கேன். இன்னும் 2 பின்னிட்டு காட்டுறேன் பாருங்கள். 6 முடிச்சிட்டேன். இப்படியே இதை அளந்து அப்படியே வெட்டி விட்டுக்கணும். வெட்டி விட்டுட்டு மறுபடியும் இதுலேருந்து ஆரம்பித்து 6 கொண்டு வரணும். அதேமாரி 6 5 6 30 5 ஒயர் வெட்டுற மாதிரி இருக்கும். இது 2 வெட்டியிருக்கேன் பாருங்கள். அதை வந்து 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு போட்டுருணும். நல்லா கவனமாக புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன். உங்களுக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லாதீங்க. அடி எப்படி போட்டுருக்கணும் அந்தமாரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா கிரீம் பிஸ்கட் கூடையை பார்த்து போட்டுக்கோங்க. இந்தமாரி போட்டுக்கிட்டு இதை என்ன பண்ணணுன்னாக்கா இங்கே வரிசலாக பின்னிடணும். பின்னிட்டு இது 2ஐயும் பாருங்கள், ஆரம்பத்திலே 2லேயும் சுத்தமாக வெட்டி விட்டுட்டு நீங்கள் போடுங்க. நான் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். 2ஐயுமே அப்படியே பின்னிக்கணும். இப்படி தாங்க வரும். பின்னிக்கிட்டு 3 வருஷம் பின்னணும். சுற்றிரும் பின்னிக்கிட்டு 3 வருஷம் பின்னும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். சுற்றிரும் பின்னிக்கிட்டு 3 வருஷம் பின்னும் போது காட்டுறேன். இப்படி தான் 1 விட்டு 1 இப்படியே பின்னிக்கிட்டு வரணும். பாருங்கள், பின்னிக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அளவு சொல்லிடுறேன் பாருங்கள். ரோஸில் வந்து நான் 2 கட்டு எடுத்திருக்கேன். 2 கட்டில் வந்து இது வந்து காது போக அரை கட்டு மீறும் எனக்கு. ரோஸில் ஒன்றையும் 2 கட்டு எடுத்திருக்கேன், அரை கட்டு மீறும். அதேமாரி பச்சையில் ஒரு கட்டு எடுத்திருக்கேன், இதான் மீந்திருக்கு. அதே இதில் அரை கண்டு மீறும். அதேமாரி வெள்ளையில் எடுத்திருக்கேன், பச்சைன்னு காட்டுறேன். வெள்ளையில் ஒரு கண்டு எடுத்துகிட்டு இதான் மீந்திருக்கு எனக்கு. பச்சையில் இப்போ தான் நான் ஒரு கண்டு எடுத்துருக்கிறேன். பச்சையில் அதில் வந்து உங்களுக்கு அரை கண்டு ஃபுல்லாக சுற்றிரும் பின்னிட்டு காது போட்டால் கூட அரை கண்டு மீறும். மொத்தம் வந்து 3 கண்டு செலவாகும் இந்த கூடைக்கு.
ரோஸில் வந்து 1.5 கட்டு, வெள்ளையில் 1/2 கட்டு, பச்சையில் 1/2 கட்டு, மொத்தம் 3 கட்டு செலவாகும். நீங்கள் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துக்கிட்டு ரோஸில் ஒண்டியும் 2ஆக எடுத்துக்கோங்க. 1.5 கட்டு செலவாகும். ஃபுல்லாக காது முடிஞ்சு போட்டதுக்கப்புறம் எத்தனை அளவுன்னு நான் சொல்கிறேன். அதேமாரி பார்த்துக்கோங்க. இதுதான் அளவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இது 3ஐயும் நான் உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருந்தேன். இந்த பச்சை பூரா 6 போட்டிருக்கேன் பாருங்கள். 6 போட்டிருக்கேன். இந்த 2 இடைவெளி இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும். வெட்டி விட்ட ஒயரில் 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டு போட்டுட்டோம்னா அது ஒரு இதாகிடும். இங்கே வெட்டி விட்ருக்கோம் பாருங்கள். அதிலும் ஒரு நாட் போட்டிருக்கேன். போட்டுட்டு 2 போட்டோம் பாருங்கள். அது போட்டோம்னா இந்தமாரி வரும். 2 போட்டு 3 போட்டுட்டு அப்புறம் 2 போட்டு அப்புறம் 1 போட்டுட்டு இந்த 2ஐயும் இப்படி பச்சையோடு வந்த மாதிரி இப்படி கூராக போட்டுடணும். கூராக போட்டால் தான் நம்ம வந்து ரோஸ் இப்போ போடலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து நான் வந்து உங்களுக்கு கூராக போட்டு காட்டுறேன் பாருங்கள். 2 நான் போட்டிருக்கேன். மூணு நாட்டு வந்துச்சு. நடுப்புற 2 நாட்டு வரும், அப்புறம் 1 நாட்டு வரும். இதே தான் கிரீன் பிஸ்கட் எப்படி கூட போட்டேனே அதே மாதிரி தான் இது போடணும். அது பிஸ்கட்டு போட்டேன். இது வந்து 2 கலர் ரோஸாக போடுறேன். மூணு 2 1. இப்போ வந்து இந்த பச்சை வயரை எடுத்துக்கணும். பச்சை வயரை எடுத்து அந்த 3 நாட்டுலேயும் இந்த 3 வரிசையிலையும் அப்படியே போட்டுக்கணும். அதேமாரி இந்த பச்சை வயர் இப்படி போகும், இந்த பச்சை வயர் இப்படி வரும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 3 2 1 போட்டுட்டு இதை இந்த பச்சை வந்து வரும். இந்த பச்சை வர மாதிரி உச்சியில் இந்த பச்சை வரும். இந்த 2 பக்கத்துலேயும் 2 பச்சை வரும். அதேமாரி இதோ 2 போட்டிருக்கோம் பாருங்கள். போட்டுட்டு இந்த இடையில தான் உங்களுக்கு வந்து ரோஸ் வரும். அதேமாரி இன்னும் இந்த 2 நாட்டு இருக்குது. 2 வரி இருக்குது. இந்த 2 வரியிலையும் 6 6 12. இந்த 2லேயும் 2 2 நான் போட்டுட்டு இந்தமாரி கூராக போட்டுட்டு ரோஸ் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன்.